ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் நம்ம எப்படின்னு நம்ம பார்ப்போம். நான் ஆல்ரெடி கோடிங் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஃபங்க்ஷன்லேயே ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் இது மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. நம்ம இப்போ இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து ஹெட்டர் ஃபைல் ஆஷ் இன்க்ளூட். இது பார்த்திங்களா, இது ஹெட்டர் ஃபைலு. இங்கே நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, வாய்ட் டிஸ்பிளேன்றது. ஸோ அதுதான் வந்து ஃபங்க்ஷன். இதுதான் வந்து ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனை முதல்ல என்ன ஃபங்க்ஷன் சொல்லி நம்ம இது பண்ணோமோ அதை டிக்ளேர் பண்ணிக்கணும். வாய்டு போட்டிருக்கேன். ஸோ அந்த வாய்டுனா என்னன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா CLRSCR கொடுத்து GetCH கொடுத்து அதுக்குள்ளே வந்து டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்கேன். ஸோ மெயினில் தான் என்ன பண்ண முடியும், கால் பண்ண முடியும். அவுட் ஆஃப் த மெயின் இருக்குது பாருங்களா, அங்கே தான் அந்த ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷனை வந்து நம்ம இங்கே தான் போட முடியும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா டிக்ளேர் பண்ணணும், அப்புறம் மெயினுக்குள்ளே கால் பண்ணணும். அண்ட் வெளியில் பார்த்தீங்கன்னா அதை வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் அதை வந்து டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நான் ரன் பண்ணுறேன். டிஸ்பிளே ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லி இப்போ வந்து நம்ம அந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நான் உள்ளுக்குள்ளே வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். அதுதான் பிரிண்ட் ஆகுது. இப்போ 2 அரித்மெட்டிக் வேல்யூ வந்து எப்படி இதாகுதுன்னு பார்ப்போம். int a, int b அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இங்கே நான் வேல்யூ கொடுக்க போகிறேன். இப்போ 5, 6 அப்படின்னு சொல்லி இங்கே int a, int b அப்படின்னு கொடுக்குறேன். இந்த 2 நம்பரை நான் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறேன். %d. ஸோ நான் cன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் வந்து ஏவையும் பியையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ எரர் இல்லை. ஸோ 11 வந்துடுச்சு பார்த்தீங்களா. 5, 6 ஆட் பண்ணால் 11. ஸோ மேலே எப்படி டிக்ளேர் பண்ணுவோம், வாய்டு அப்படின்னு சொல்லி டிக்ளேர். இதே வந்து இன்னொரு டைப் இருக்குது. இப்போ வாய்டுனா என்னென்னா இங்கே வந்து வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணாது. அதாவது நான் வந்து இங்கே வந்து சி வந்து ரிட்டர்ன் சி அப்படின்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ போகாது, எரர் காமிக்கும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா cannot return a value அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இதே வந்து நான் இன்ட்டில் கொடுக்குறேன்னு பாருங்கள். எந்த வேரியபிளை ரிட்டர்ன் பண்ணணுமோ, அதாவது எந்த டேட்டா டைப்புன்னு பார்த்துக்கோங்க. உங்களோட ரிசல்ட்டு அந்த டேட்டா டைப்பில் தான் நீங்கள் வந்து நீங்கள் வந்து கால் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் இன்ட்டு போட போகிறேன். இன்ட்டு கொடுத்துட்டு இங்கே ரிட்டர்ன் கொடுக்க போகிறேன். Ctrl F9. ஸோ 11 வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கான டிஃப்ரெண்ட்னா இப்போ இங்கே வர வேல்யூவை நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே நான் ஸ்டோர் பண்ண முடியும். எப்படின்னா இங்கே இன்ட்டு டின்னு சொல்லி ஒன்று வச்சுக்கிறேன். இந்த டியில் வர ஆன்சரை வந்து நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். டி ஈக்குவல்னு ஸ்டோர் பண்ண போகிறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் இப்போ ரிமூவ் பண்ணிட போகிறேன். ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த டிஐ நான் இங்கே பிரிண்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக முன்னாடி வந்து இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வந்து வராது. ஆனால் இப்போ நமக்கு இந்த ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் வேல்யூ எடுத்து நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் அதை பிரிண்ட் பண்ண வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து 11 வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷனில் வந்து பேராமீட்டர் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது ரிட்டன் டைப் என்னன்னு பார்த்தோம். வாய்டுனா வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது. இதே வந்து ரிட்டன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எந்த டேட்டா டைப்பை ரிட்டர்ன் பண்ணுறோமோ அந்த டேட்டா டைப்பை தான் இங்கே மென்ஷன் பண்ணணும். நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணும் போது எத்தனை பேராமீட்டர்ன்றதோ அதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா இங்கே அதே தான் இன்ட்டு நான் டிஸ்பிளேன்ற நேம்லேயே வச்சுக்கிறேன் ஃபங்க்ஷனை. இப்போ முன்னாடி ஏ அப்படின்னா ஏ. ஸோ இது வந்து 2 நேமும் ஒரே நேம் பாருங்களேன். இந்த டிஸ்பிளேவும் ஒரே நேம், இந்த டிஸ்பிளேவும் ஒரே நேம் தான், ஆனால் பேராமீட்டர் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் சொல்லுவாங்க. நான் இப்போ வந்து ஒரே ஒரு இதுதான் கொடுக்க போகிறேன். ஆனால் அந்த இதுக்கு நம்ம வந்து இங்கே கோடிங் எழுதணும். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து வாய்டு வச்சு போட போகிறேன். வாய்ட் திஸ். அப்போனா மேலேயும் வாய்டுன்னு மாற்றணும்.
ஃபங்க்ஷன்லேயே உள்ளதுலேயே ஃபங்க்ஷன் தான் உள்ளதுலேயே ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் இதை நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஒரு சில ஒர்க்கை வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனில் போட்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா 2 நம்பரை வந்து டேட்டா பேஸில் செக் பண்ணுறது, நம்ம போட்டிருக்க டேட்டாவை வந்து வேலிடேஷன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு இதுக்காகலாம் நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எரர் காமிக்குது, என்ன எரர்னு பார்ப்போம். ஸோ நான் செமிகோலன் மிஸ் பண்ணிட்டேங்க, மறுபடியும் ஒரு எரரு இங்கே ஏன்னா வாய்டு போட்டிருக்கேன். ஸோ அதனால் நாட் அண்ட் அலவுடு சுற்றிங்களா, இங்கே வாய்டு போட்டால் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ண முடியாது, அதனால தான் இங்கே எரர் காமிக்குது. ஸோ அதை ஸ்டோர் பண்ண முடியாது, அதனால் இங்கே வச்சுருக்கேன். ஸோ 5 அப்படின்னு சொல்லி நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஏதோ வேறு வேல்யூ காமிக்குது. ஆக்சுவலாக அது என்ன, இங்கே வந்து நான் டீன் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, இது வராது இங்கே. ஸோ அதுக்காக தான் எரர் வருது. இப்போ பாருங்கள் 5ன்னு சொல்லி நமக்கு அவுட்புட் வந்துச்சு. ஒரே நேரத்தில் நம்ம எத்தனை ஃபங்க்ஷன் வேணாலும் டிக்ளேர் பண்ணலாம், இங்கே வந்து எத்தனை வேணாலும் நம்ம கால் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இங்கே எக்ஸ்ட்ரா கால் பண்ணுறதா இருந்தாலும் இங்கேயே நான் கால் பண்ண முடியும், ஓகேங்களா. பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து எப்படின்னா printf %d இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்ப்போம். டிஸ்பிளே ஆஃப் 4,5 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஓகே, ஒர்க் ஆகிடுச்சு. 59 45 நம்ம ஸ்லாஷன் கொடுக்காதனால நமக்கு இந்த மாதிரி வருது. ஸோ இங்கே இடத்துல நம்ம ஒரு ஸ்லாஷன் கொடுத்துக்கலாம். ஃபங்க்ஷன்னா அவ்வளோதான், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு தடவை இந்த புரியலன்னா மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். மேடம் இது வந்து ஹெட்டர் ஃபைலுக்கு கீழே வந்து ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணணும், மெயின்குள்ளே ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும், அண்ட் அவுட் ஆஃப் த மெயினில் வந்து ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும், இவ்வளோதான். ஸோ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னா என்ன, ஒரே நேமில் இருக்கும், மல்டிபிள் பேராமீட்டர் இருக்கும், அதான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். சாரி. ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கு. இந்த ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் நிறையா செஞ்சு பாருங்கள் வீட்டில். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ. Bye.